ஜிடி நாயுடு, மாதவன் ஆக்டிங், ஜெயராமன் ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பர். வர்த் வாட்சிங். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. போரே இல்ல ஒரு சீன் கூட. தேங்க்யூ. நல்லா இருந்தது துஷார் ஆக்டிங் கூட. சூப்பர். பிரியாமணி வந்து கொஞ்சம் சீன்ஸ்ல வந்தாலும் சூப்பரா இருந்தது. அவங்க வந்து ஒரு ஃபியூ சீன்ஸ் தான் வந்திருந்தாங்க. மாதவன்லாம் சான்ஸே இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் தான். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. ஜிடி நாயுடு மேடி படம் பண்ணியிருக்காரு. ராக்கெட்ரி மாதிரி தான். பயோபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறாரு. ஸோ ஜிடி நாயுடு படம் எப்படின்னா, ஒரு நார்மல் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மனுஷன் எப்படி ஜெர்மனியில் போய் அவார்டு வாங்குறாரு, என்னென்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அதான் இந்த பேசிக்கான படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் அசட்ஸ் எப்படி ரீகெயின் பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் படம் இருக்கும். ஸோ எல்லாம் வெரி இன்ஃபர்மேட்டிவான படம். நாங்கள் புக்ஸில் கற்றுக்காத இந்த படத்தை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். வெரி குட் படம். துஷாரா, பிரியமணி, சத்யராஜ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் மெயின்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் துஷாராவும் செகண்ட் ஹாஃபாக ஃபீல் ஆகல, நேச்சுரலாக அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோலாக ஒரு குட் படம். ஜெயராமனும் சூப்பர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ரோலை அவர் ஆப்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ எந்த ஒரு லேக்கிங்கோ இல்லை எந்த ஒரு மிஸ்டேக் லாஜிக் அவங்களால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கும் எதுவும் தெரியாது எது ரியல் எது ஃபேக்னு. மேக்ஸிமம் எல்லாம் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி அசஸ் எப்படி ரீகெயின் பண்ணிருந்தாரு. ஒரு நல்லா இருந்துச்சு லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் த்ரில்லரா. ஸோ ஃபேமிலி கிட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் படம். எல்லாம் வந்து பாருங்க. ஜிடி நாயுடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய மேடி சார் தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மேடினா சொல்லவே வேணாம். அலைப்பாயுதே மதம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. எஸ்பெஷலி சத்யராஜ் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அடுத்து என்னன்னு ஆர்வமாகவே இருக்கு. ஆக்சுவலி பிரியாமணியை சின்ன சீனுக்கு தான் வந்துட்டு போயிடுவாங்க. அவங்களே தான் வந்து மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க துஷாராவை. அவருக்கே பாருங்க, சின்ன பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு, பரவாயில்ல உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு துஷாரா தான் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு பேக் போனாக இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நல்லா இருக்கு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம படித்ததில்ல ஜிடி நாயுடு ஐயாவோட சப்ஜெக்ட், அதை தான் பேஸ் பண்ணி படமாக எடுத்துக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்யராஜோட ஆக்டிங் தான். இவருக்கு கூடவே இருந்து நல்லா சப்போர்ட்டிவா பண்ணியிருக்காரு. ஜெயராம் சாரோடதும் செம்மையா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல நம்மளுக்கு. தேங்க்யூ. கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்காதது தான். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே டிவோர்ஸ் ஆகுமா அந்த மாதிரி இவங்களே பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ண போறாங்கன்னும் போது எனக்கு ஜீவனாம்சம் கூட நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் போது ஒரு 98% தன்னோட ஒய்ஃப் பேர்ல அவர் கொடுத்துட்டு வர மாதிரி. அப்ப இவர்கிட்ட சொத்து எதுவுமே இருக்காது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். மாதவன் அந்த கேரக்டர்ல மூழ்கிட்டாரு சார். ஸோ ஆஸ் யூஷுவல் மாதவனோட ஆக்டிங் எப்படி இருக்குமோ அப்படிதான் சார் இருந்தது. நல்லா இருந்தது சார். எந்த கேரக்டர் எடுத்தாரோ அந்த கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு சார். பிரியாமணி சீன்லேயே வரல சார். ஒரு சீனில் தான் வந்தாங்க. மோஸ்ட்டாக ஆக்டர்ஸ்க்கு கம்மி இதுதான் இருக்குது. பட் சத்யராஜ் அவரெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயராம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நல்லா இருந்தது சார். நம்மளுக்கு அவரை பற்றி தெரியாதவங்க எல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். அவர் படிக்கிறதுனாலும் ப்ராக்டிக்கலாக அவர் வந்து அவரோட என்ன சொல்றது, அவரோட இன்வென்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாரும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இப்படி ஒருத்தர் வந்து இருக்காருன்னு சென்னையில் எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் கோயம்புத்தூரில் அவரோட இதுவும் இருக்கு. ஸோ அதை போய் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு சார். சூப்பராக நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. யூனிக்கா இருக்கு கதை. மேடியோட ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. படம் கதை வந்துட்டு யூனிக்கா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. ஜிடி நாயுடு சூப்பராக இருந்தது. வெரி மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பைரிங்.
ஜென்சி மக்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் கொடுத்துருங்களா அப்படியே சொல்லிடுங்க. ஜென்சிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும், இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். எனக்கும் ஜிடி நாயுடு பற்றி தெரியாது. இந்த படத்தை பார்த்து ஒரே பிரமிப்பாச்சு. இந்தியாவுக்காக, சென்னைக்காக, அதான் தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த காலத்துலேயும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்வளவோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து சாதிச்சதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆக்டிங் சொன்னீங்கன்னா மாதவன் 100% ஜஸ்டிஃபைடு. சத்யராஜ், ஜெயராம் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ரோல் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு சில ஜெர்மன் சீன்ஸ் எல்லாம் வந்தது. அதுவும் அப்படியே நீங்கள் கதையோட ட்ராவல் பண்ணுவீங்க, போர் அடிக்கல, ஸ்மூத்தாக போச்சு படம். டைவர்ஸ் இல்லை, அது வந்து நான் ஒன்றும் சொல்லணும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைவர்ஸ் அப்படிங்கும்போது அது அவர் புத்திசாலித்தனத்தை தான் காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அது வந்து நெகட்டிவாக ஒன்றும் காட்டல. தேங்க்யூ.